ஹாய் வணக்கம் மக்களே. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஊருக்கு போகிறேன்னு சொல்லிங்கள்ல, நேற்று ட்ரெயினில் வீடியோ போட்டிருந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். மெயின் நான் சீக்கிரம் வந்தது வந்து எங்கள் பெரிய பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்க்கலாம்னு ஆசையாக இருந்துச்சு. போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த பூனைக்குட்டி 3 பயங்கரமாக கத்திக்கிட்டு வீடியோ காலில் வச்சுருக்கா. பக்கத்து வீட்டுக்காரங்க காமிச்சாங்க. ரொம்ப சாப்பிட மாட்டேங்குங்க, கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. அது நான் பூனைக்குட்டிக்காக நான் அப்போவே இங்கேருந்து 8ஆம் தேதி கிளம்பி போகணுங்களா. 8ஆம் தேதி போயிட்டு 9ஆம் தேதி கோர்ட்டில் ஆஜராகிட்டு 10ஆம் தேதி 9ஆம் தேதி நைட்டு நான் ஈரோடு வந்துட்டேன். அங்கே வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்துட்டு காலைல 10:30க்கு ட்ரெயின் கரெக்டாக டிக்கெட் போட்டு உடனே டிக்கெட் போட்டு நான் வந்துட்டேன். புட்டபர்த்திக்கு சாயந்தரம் 8-7:30 இருக்கும். வீட்டுக்கு வரப்போ 7:30-8 மணி இருக்கு வந்துட்டேன். அங்கே என்னென்னலாம் நடக்குது இனிமேல் வந்து கொஞ்சம் சொல்கிறேன். நான் இதை என்னுடைய பதிவு இதில் இருக்கட்டும். இது யாருக்காகவும் நான் போட்டு இதெல்லாம் பண்ணி நான் சம்பாதித்தேன் அப்படி ஒரு மென்டாலிட்டி இல்லை. என்னுடைய லைஃப்பில் எப்படியெல்லாம் நடந்தது, அப்பா அம்மா இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன், இல்லாதப்போ எப்படிலாம் பண்ணினாங்க என்னையா அப்படிங்கிறனால அதை பற்றி சொல்லி நிறைய பேர் போட்டிருப்பேன். நீ கரெக்டாக கொஞ்சம் சொல்லணும். சப்போஸ் நாளைக்கு என் பேரனுக்கெல்லாம் பெருசாகி எப்பாவது பார்த்தாலும் இது இருக்கும் இந்த பதிவு. நான் போயிட்டாலும் இந்த உலகம் இருக்க வரைக்கும் இந்த யூடியூப்பில் இந்த பதிவு இருக்கும். யாரோ ஒருத்தர் பார்த்து இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்கன்னு நினச்சிட்டு கூட இருக்கலாம். அவங்க கூட மாற்றிக்கலாம் லைஃப்பை, இப்படிலாம் இருந்தது அப்படின்ட்டு. என்னை விட இன்னும் பல பேர் நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, இதை விட மோசமாக ரொம்ப பரிதாப நிலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது நான் சொல்ல விரும்பல. கடவுள் யாருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்குறாரோ அது கண்டிப்பாக கொடுப்பாரு. ஒரு விஷயம் மட்டும் இதில் நல்லா ஆணித்தனமாக சொல்கிறேன். தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதித்தவன் வினை அறுப்பான். கடவுள்கிட்ட நம்ம கடவுளாக இருக்கட்டும், அடுத்தவங்க என்ன துரோகம் பண்ணுறோமோ, என்ன ஒருத்தர் வந்து புண்படுத்தி பேசுகிறோமோ அது நமக்கு தான் வரும். திரும்பி நமக்கு கண்டிப்பாக வருது. இப்போலாம் வந்து உடனுக்குடனே வந்துடுது. முதல்ல தான் இப்போ செஞ்சோம்னா அடுத்த பிறவியில் வரும் ஏதோ சொல்லுவாங்க. இப்போலாம் ஆடில் பண்ணால் ஆவணிலே வந்துடுது. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் அம்மா 2020-21 இருந்தாங்க. 21 இருந்தாங்க. அப்போ வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன். போனப்போ எனக்கு பூனைக்குட்டி ஒன்று இருந்துச்சு. அந்த குட்டி இப்போ இறந்துருச்சு. இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு, 4.5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த பூனைக்குட்டி கொண்டுட்டு போயிட்டு நாய் வந்து துரத்துறதுனால கீழே வரமான்னு பயந்துகிட்டே இருந்துச்சு. சரி எங்கிட்ட ஓடி போயிருமே என்ன மட்டும் நான் அதை பூனைக்குட்டி மட்டும் என்னோடய உயிரை நான் பார்த்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு எங்கள் அண்ணா சின்னவங்க வந்து என்ன சொல்லிக்கிறான் எங்கள் பொண்ணுக்கிட்ட, அவங்க அம்மா ஒரு வேலையும் செய்யாமல் பூனைக்குட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது, அங்கேருந்து குழந்தை பூனைக்குட்டி பார்த்துக்கிட்டே கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அப்புறம் அப்போ எங்கள் பொண்ணு சொல்லலை. மறுநாள் வந்து எங்கள் அம்மாவுக்கு குளிச்சு விட்டுட்டு நான் போன அன்னைக்கு அந்த மாதிரி இருந்தோம். மறுநாள் வந்து எங்கள் அம்மாவுக்கு குளிச்சு விட்டுட்டு அந்த பெட்ஷீட் இதெல்லாம் வந்து கொண்டு போய் அலசி துவச்சி போட்டு அப்படின்னு கொடுத்து எடுத்துகிட்டு போனேன். அப்படி ஏன் எடுத்துகிட்டு போய் துவைச்சா என்ன? அப்போ நீங்களாம் சொத்தெல்லாம் பங்கிட்டு போயிருங்க, நான் தான் கொண்டு போய் இந்த பீ துணி மல் துணி எல்லாம் நான் துவைக்கணும். அப்பாவுக்கு நான் பார்த்தேன்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சொட்டு யாராவது எடுத்துருப்பீங்களா அதில்? அப்பாவுக்கு 2 பாத்ரூமோ 1 பாத்ரூமோ ஏதாவது எடுத்து செஞ்சீங்க. நான் தான் டெய்லி மாற்றி போட்டு துவைச்சு பர்ஃபெக்டாக வச்சுருந்தேன்டா. அந்த இதில் வந்து கோவம் வந்து ஒன்று சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தப்போ பிரச்சனை வந்துச்சு. ரொம்ப எதிர்னா அப்படி நான் வந்து என்ன என்னடா செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு போய் கேட்டேன். கேட்குறப்ப இந்த மண்டையில் இந்த இடத்துல ஓங்கு டங்கு நங்கு நங்குன்னு கொட்டிட்டேன். ஒரு கொட்டும்போது கால் வந்து அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் எனக்கு உடம்புல அந்தளவுக்கு மண்டையில் கொட்டும்போது இந்த நரம்பு வலி கீழே பாதங்கால் வரைக்கும் ஜுவ்வுன்னு போய் அப்படியே உடனே மயக்கம் வந்துருச்சுங்க. ஒரே ஒரு கொட்டு தான். அப்போ எவ்வளோ தூரம் வச்சிருப்பான்னு பாருங்க. அதுக்கப்புறம் சத்தியமாக நான் கும்பிட்ற சிவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த ருத்ராட்சி மேலே சத்தியமாக சொல்கிறேன். நான் ஒரு கம்பி இருந்துச்சு, இரும்பு கம்பி. அது இப்படி பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிட்டு தாலே இப்படி தொங்கி போச்சு. ரொம்ப இப்படி தொங்கி போச்சாம்மா. அப்பவும் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். பல்ல வெறுவிக்கிட்டு அடிச்சிருக்கிறான். இந்த இடத்துல இந்த தோடெல்லாம் கீழே ஒடிஞ்சு ரத்தம் வந்துருந்துச்சு காதில். நான் அதை கூட கவனிக்கல. எனக்கு அடிச்சதே சத்தியமாக அந்த ஒரு அடி மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் அடிச்சதே எனக்கு தெரியல. சிவபெருமான் வாங்கிட்டு இருந்த வழியெல்லாம் எவ்வளோ நேரம் அடிச்சானோ என்ன பண்ணானோ தெரியல. எங்கள் சின்ன பொண்ணு வந்து எங்கள் பெரிய பொண்ணு அங்கே தான் உட்காந்துருந்துச்சு. ஏன் அது வந்து தடுக்கலைன்னா அதை நான் தடுக்காத வேலையை பார்த்து போகணும்னு சத்தம் போடுறதுனால அதை விட்டுருச்சு. அது ரொம்ப தடுத்து பார்த்துச்சு, வேண்டாமான்ட்டு பிரச்சனை இருக்குன்ட்டு. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருல, அந்த கடவுள் வந்து இந்த பிரச்சனை இப்படி தான் போய் இப்படி வந்தாத்தே வரும்னு ஒரு கடவுளுக்கு தெரியாதுன்னு அப்படி ஏற்பாடு பண்ணி விட்டுருக்காரு. அந்த அடி அடிச்சப்ப எங்கள் சின்ன பொண்ணு காட்டுக்குள்ளே இருந்து கார் எங்கேயும் கொண்டு வேப்ப மரத்து நிலையில் நிற்கலாம் நிப்பாட்டலான்னு போய் அவங்க அதை பார்த்துக்கிட்டு காட்டி அடிக்கிறத பார்த்து போட்டு அங்கேருந்து ஒடியாந்து என்ன மாமா பொம்பளையோடு பார்க்காம இப்படி அடிக்கிறீங்காட்டி அது அங்கே போய் கேளு அப்படின்ட்டு போயிட்டு அப்படி என்னை இது மாதிரி சேரில் நான் சேர் போட்டு போனது சேரில் கொண்டு வந்து 2 பேரும் உட்கார வச்சு தண்ணி கொடுத்தாங்க. அப்போ தான் எனக்கு அந்த சுயநிலவே நார்மலுக்கு வந்துச்சு. என்னடா அதுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் இன்னும் நீ அனுப்பிடா தண்டனை. நான் எவ்வளோ ஒன்றுமே தெரியாமல் நீ அவ்வளோ தூரம் மயக்கம் போட்டு விழுந்து அடிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னும் 4 அடி வச்சு போய் சேர்ந்துருப்பேன்டா. உனக்கு அந்த பாவம் இன்னும் சுத்தம். நான் அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு இந்த பாவம் நீ சும்மா விடாதடா, உன்னுடைய பிள்ளை என்னுடைய லைஃப்பில் பாருடான்னு சொன்னா இல்லையா? நடந்ததா இல்லையா? நான் அப்போவே நினச்சேன். அது நானாக சொல்ல, சிவபெருமான் சொல்ல வச்சார், அவ்வளோதான். நான் சொல்லலை. ஒரு 4 வருஷக்குள்ள 3 வருஷக்குள்ள புள்ள இன்னொருத்தர் கூட்டி ஓடி போயிட்டா. யாரை கூட்டி ஓடனா? தெலுங்காரனை. நீ சொன்னீங்க அங்கே போய் தெலுங்காரன் வீட்டில் ஆந்திராவில் போய் தெலுங்காரன் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்ட்டு. ஆமாடா நான் தெலுங்காரன் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பயம் இருக்கிறேன். எனக்கு நாம தெலுங்காரன் வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன அதில்? ஏன் இஷ்டம் ஏன் பொழப்பு நான் போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ புள்ள எங்கே போச்சு? புள்ள யாருக்கு கூட்டி போச்சு? என் புள்ள கல்யாணம் பண்ணதுக்கு பிரபு என்ன சாதியை தெரியல. அது அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. என்னென்னலாம் டெக்னிக்கலாக பேசிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் அம்மா எல்லாமே. ஏண்டா மனக்கற்பனே
ஒன்று தெரிய நாட்டம் மூக்கான்றது நீ தாண்டா அத்தனைக்கு வில்லத்தனம் பண்ணி வச்சிருக்கிற மண்ணாங்கட்டி நாய். நீ 5 பவுன் நகை கொண்டு திருடி வச்சு தின்னுக்கிட்டு இருக்கீங்க நீயும் பொட்டாட்டி. அதனால தாண்டா அந்த நகை போட்டு கூட கல்யாணம் அழகு பார்க்கும் புள்ள எல்லாம் ஓடி போயிட்டா சரிமா. அந்த நகை எப்போ பொது வீட்டு சொத்தை திங்கறியோ நீ நாசமா போவேட. இப்பவும் சொல்றேன் நான் சிவபெருமான் சத்தியமா சொல்றேன். நீ பெரிய வீட்டு சொத்தை எங்களுக்குலாம் சொல்லாம கொண்டு நீ தின்னுக்கிட்டு இருக்கிற தின்னு நாசமா போவேன், இன்னும் நாசமா போவேன். நான் கடவுளை நான் பாத்துக்கிறேன் என்ன எப்படிலாம் போவேன்னு மட்டும் பாரு. அந்த 5 நகைக்கு ஆசைப்பட்டு நீ எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அப்பாவது 2 மோதிரம், அம்மாவது சங்கிலி தோடு அத்தனையும் கட்டி திருடிட்டு போயிட்டாடியே ஏற்பட்டு நாய். வெய் உனக்கு இந்த இதில் நான் டெய்லி உன்னை இப்படி சொல்லி பண்ணிட்டு தான் இருப்பேன் நான். நீ என்ன புரிஞ்சு அந்த நகையை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் காமிச்சு நான் இவ்வளோ செலவு பண்ணிக்கிறேன் ப்ரூவ் பண்ணு. நீ தூக்கிட்டு போ. ஏன் சொல்லாம நாங்களே ஆள் இல்லையா? உன்னை யாரை வந்து காசு போட்டு பார்க்க சொன்னது? அப்பா அம்மா இருந்தால் நீ உனக்கு நகை கொடுக்கங்காட்டி முன்னாடி தூக்கி கொடுத்துட்டாங்க மோதிரம். அப்பா இருக்கும்போது வாங்கிட்டு போயிட்டேன். சங்கிலி மோதிரம் அடவு வச்சு திங்கிறதுக்கு கொண்டு போயிட்டீங்க. கொண்டாட்டி ஒருத்திருக்கா பாரு டிங்கு 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 டிங்குன்னு பக்கத்து வீட்டில் சண்டை கட்டிட்டு பேசாமல் இருப்பாள். அவள் எந்த ஊருக்காரே தெரியல. வாழ வந்த மச்சானுக்கு வால் குடிச்சிட்டு சொன்ன மாதிரி இருக்குது. அவளாம் வந்து அந்த பேசுற அளவுக்கு ஆகி போச்சு. 3 வாட்டி வாங்கி நட்டு வச்சுக்கணும். குத்துன்னு வச்சுக்கிடியே மூஞ்சி பல்ல விட்டு ஓந்த மட்டிக்கு பவுடு பல்ல வட்டிக்கும் போயிடும் சரியா. ஆளுகளும் முகரைகளும் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது நினச்சிட்டு இருக்கீங்களா? தில்லு இருந்தால் போடுற கேஸ் நான் போட்டுட்டேன்டா. நான் என்னடா பண்ணுறதுக்கு நான் செத்துறடா. நான் தில்லு இருக்குன்னு காமிச்சிட்டேன்ல. ஏன் அப்படி பண்ணுறீங்க? என் புள்ள கிட்ட போன் மட்டும் நொட்டி பேசுறேன். வெங்காய கருப்பனே அம்மாவை கொண்டு யார் பார்த்தா? 6 வருஷம் என் புள்ள பெரிய புள்ள பார்த்துருக்குது. பெரிய புள்ள கொண்டு போய் 6 வருஷம் பார்த்து அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தது. அவங்க 2 பேருக்கு இது அம்மானால எவ்வளோ சண்டை வந்து உங்களுக்கு தெரியுமாடா? நான் தெரியாமல் கேட்குறேன். உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்குறேன். அவங்க எவ்வளோ பிரச்சனை வந்து அதுக்குள்ள சொல்ல முடியாம எனக்கு சொல்லிச்சு. வேற ஒருத்தர் இருந்தால் அம்மா மேலே கூட நான் என்னுடைய தாய் மேலே கூட எங்கள் பெரிய பொண்ணுக்கு ரொம்ப வருத்தம் வந்திருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கொண்டு வச்சு பார்க்குறப்ப ஏதோ வேலைக்காரியாட்ட என் பிள்ளை நினச்சிக்கிட்டு மகனுக்கு சப்போர்ட் சொல்லி 2 பேர் ஒரு சந்தோஷத்தில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இங்கே என்ன போய் சும்மா உட்காந்துருக்கேன் சாப்பாடுல என்னமோ மகன் கொடுக்குற காசில் வாங்கி திங்கிற மாதிரியா துணிவெல்லாம் மகன் தோசை போடுற மாதிரி. அம்மாவுக்கு துணி தோசை போட்டு 6 வருஷம் பார்த்தது. நடு ராத்திரியில் 12 மணிக்கு முடியாமல் போய் தேவி வீட்டுக்காரர் தேவி போய் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ நீ போய் பார்த்தியா? அம்மாவுக்கு முடியாதப்ப நான் கோயம்புத்தூர் கூப்பிட்டு ஒன்னேன். நீ பார்த்தியா? அப்போ கொண்டு போய் சென்னையில் கொண்டு பார்த்தியா? நீ ஏண்டா அம்மா சொத்தெல்லாம் வாங்கி திங்குவேன். 2000 500 1000 கொடுத்து போட்டு வேப்பம்பத்து பொறுக்கி அதில் முருங்கை விதை போட்டு அது போச்சுட்டு இருந்துச்சு. நான் போனால் முருங்கை ஒடிச்சு கொடுக்கணும். நான் போட கொண்டு வித்துட்டு வருவேன். அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம்டா. அந்த முன்னாடி போட்டுக்கு வரு கிடிகையில் மேய்ச்சாங்க பாரு. அது நான் அந்த காசில் பாதி நான் கொடுத்துருக்கேன் அந்த கூலியாளுக்கு. எந்த பேர் அவள் கூலியமாக போய் வாங்கிட்டு வந்தாலம்மா 3 வாட்டிக்கு போட்டு வாங்கி வந்து கட்டி வச்சிருக்கிறா. அந்த கீழே கட்டினதுல யார்டா? செல்லப்பா கவுண்டருக்கு யார்? எத்தனை பேர் பிள்ளைங்க செல்லப்பா கவுண்டருக்கு? 1 பேரா 2 பேரா? 3 பேர், 2 பசங்க 1 பொண்ணும் சரியா. யார் அந்த பொண்ணுக்கு வந்து யார்டா கல்யாணம் பண்ணுது? நீங்கள் பண்ணி வச்சிங்களா உங்கள் சம்பாதனையில்? செலப்புமன்ல மாடா உழைச்சி நாயா தேஞ்சவர் அத்தனை சொத்து சம்பாரிச்சு வச்சு கோடிக்கணக்கில் போகும்போது சொத்து சம்பாரிச்சு வச்சு போட்டு அவங்க கடைசியில் அடி வாங்கி தின்னாங்கடா நாய்களா. நீங்கள் 2 பேர்த்த அடிச்சு கொண்டீங்கடா எடுபட்டு நாய்களா. எவனுக்கு ஆஸ்திரி கூட்டு போனது அப்பாவை? நான் கோயம்புத்தூர் பிள்ளை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே போய் அங்கேருந்து வந்து நான் கார் எடுத்துகிட்டு போய் ஒட்டஞ்சத்தில் கொண்டு ஆஸ்திரி பார்த்து திரும்ப கொண்டாந்து அப்பா விட்டு போட்டு உடனே நான் கிளம்பி கோயம்புத்தூர் போவேன். நீங்கள் பண்ணீங்களா? ஏடா டேய் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இன்னும் நான் சொல்கிறேன். அப்பா எனக்கு மட்டும் ஒரு வாக்கு சொல்லிட்டு போயிருக்காரு சரியா. எனக்கு மட்டும் ஒரு வாக்கு உங்களுக்குலாம் சொல்ல. ஏன்னா நான் பார்த்ததுனால எனக்கு சொன்னார் என்ன எப்படி வாழ்வே எப்படி இருப்பேன்னு ஒரு தெய்வமாட்டு அது வந்து சில பேர் சொல்லிட்டு போவாங்க. அந்த எனக்கு சொல்லிட்டு போனார். என்னுடைய வாழ்க்கை வந்து கஷ்டத்தில் தான் போகும் அப்படின்னு சொன்னார். போகட்டும். அது தலையெழுத்து மாற்ற முடியாது. கடவுள் எழுதுனது நம்ம மாற்ற முடியாது. அதனால அது அப்படியே போய்கிட்டு இருக்கட்டும். அப்பாவை எவ்வளோ தூரம் பார்த்து என்ன பண்ணீங்க? அவங்களிச்சது அந்த பெட்ஷீட் ஆகட்டும் அந்த இதாகட்டும் துவைச்சது எப்படி? யார் துவைச்சு போட்டாங்க? நான் தான் டெய்லியும் போட்டேன். என் பிள்ளைய கோயம்புத்தூர் போட்டு நான் தான் 1 மாதம் 2 மாதம் இது பார்த்துக்கிட்டு இருந்தேன். யார் பார்த்தாங்க? அம்மா கண்ணாபரேஷன் பண்ணப்ப அம்மா காசில் பார்த்துட்டு முங்காசு போட்டு பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேடா சின்னவன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்னவன் இருக்கான்ல அவன் பயங்கரமான கிரிமினல் மைண்ட். இப்போ தாண்டா புரியுது உன்னை பற்றி. ஏண்டா சும்மா நீயும் போட்டாட்டி என் பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். என் அம்மா இருக்க வரைக்கும் அங்கே தஞ்சாவூர் போயிட்டு போனாயே. இப்போ எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் போகிறதே விட்டுட்டியா? அது என்ன கரும்புடிச்சு நாயே தெரியல. என் பிள்ளை அவ்வளோ கஷ்டதாடா. எங்கள் அம்மாவை கொண்டு பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா பொண்டாட்டில சந்தோஷமா இருக்கணும். நான் பார்த்தேன் என் பிள்ளை பார்த்துட்டா. என் பிள்ளை 6 வருஷம் முடி வச்சு பார்த்துருக்குதா. அவங்க புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்து அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பார்த்துருக்கு. அந்த பிள்ளை என்ன நினச்சி பார்த்து தெரியுமா? நம்மளை வளர்த்திட்டாங்க. நம்ம அம்மா வளர்த்தல ஆத்தா வளர்த்திட்டாங்க. அந்த கடமைக்கு நான் செஞ்சேன்னு செய்யுதுடா. மனசில் 1000 கவலையில் வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சு செஞ்சிருக்குது அந்த பிள்ளை. தெரியுமா உனக்கு? அது எங்கிட்ட சொல்லியிருக்குதா? வெயிட் பண்ண அந்த நகை கொண்டு திருடி கொண்டு போய் வருது. நீ சத்தியமா சொல்ற இன்னைக்கு என்னைக்குமே நீ வளர்க்க மாட்டேன். உன் புள்ள லைஃப் இதில்ல. இப்போ போய் ஓடி போய் கட்டிட்டு அது இன்னும் இதுக்கப்புறம் நடக்கு சில பிரச்சனைகள். அதை பாரு, நீ பார்த்துக்கிட்டே இரு. இப்போ நடக்கிறதெல்லாம் இன்னும் நடக்கும் சரியா. அது கண்டிப்பா சொல்றேன். மனசு வந்து போய் சொல்றேன். எப்படி இந்த இடத்துல மண்டை கொட்டுனையோ அதுக்கு கடவுள் சிவபெருமான் தண்டனை கொடுப்பாரு. அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்கோ. ஓ நமக்கு பண்ணுனாலும் இந்த மாதிரி ஆயிட்டுமா தப்பு அப்படின்ட்டு நீ கொண்டுட்டு வா தோட்டத்துக்கு நகையா. என்ன நகைக்காக நான் எவ்வளவு தூரம் டெய்லி போட்டுக்கிட்டு இருப்பேன். வேணா பாரு. நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.